மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள் அமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லுமுன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு, இன்றைய பதிவு இன்று மார்கழி 25. எனவே ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரம் 25 இதன் ஞான விளக்கத்தை காண இருக்கிறோம். நண்பர்களே, இந்த பாடல் முழுவதும் இந்த பிரபஞ்ச இயக்கத்திலே இருப்பு பொருள் இயக்கப் பொருளாக மாறுவதும், அதே இருப்பு பொருள் இயக்கப் பொருளாக இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளிப்பொருளாக இருந்து இயங்கி, அதே இருப்பு இயக்க பொருள் நம் உடலிலே குண்டலினி மகாசக்தியாக மூலாதாரத்தில் இருந்து திரும்ப தவம் ஏற்றும் பொழுது நமது தலை உச்சிக்கு சென்று ஒளியாக பிரகாசமாக எப்படி அங்கே இருப்பு நிலை இயக்க நிலையாக இருந்து பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதே போல நமது உடலிலேயும் இந்த பிண்டத்திலேயும் அதே நிலை நீடிக்கிறது. அந்த நிலை நமக்கு வேண்டும். அந்த இறைநிலையை உணர வேண்டும். உணர்ந்தால் இந்த உலக மயக்கம் நீங்கி பிறப்பு அறுக்கும் நிலை தோன்றும் என்பதாக இந்த கவி முடிகிறது. எனவே இந்த கவியின் விளக்கத்தை காண்பதற்கு முன்னதாக இந்த கவி வழக்கம் போல இசையோடு கேட்டு ரசிப்போம். ரசித்த பிறகு இதற்கான ஞான விளக்கம் உங்களுக்கு. இதோ பாடல். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, தரிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை அருகிட்டு வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள். இந்த பாடல்ல முடிந்தவரை வரிக்கு வரி நான் விளக்கம் சொல்ல முற்படுகிறேன். நண்பர்களே, முதல் வரியிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஓரிரவில் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்பதாக அந்த வரி வருகிறது. முதல் 2 வரியும். அந்த ஒருத்தி என்பது என்ன, மகன் என்பது என்ன? இங்கே இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருப்பு நிலை இயக்க நிலையாக இருக்கிறது. அந்த இருப்பு நிலை ஒருத்தி என்பது பெண்பால், மகன் என்பது ஆண்பால். எனவே இந்த ஆண்பாலும் பெண்பாலும் இணைந்த நிலை அங்கே பிரபஞ்ச நிலை. இந்த பிரபஞ்ச நிலை என்பதுதான், இரண்டும் இணைந்தால்தான் இங்கே இந்த பிரபஞ்ச நிலை தோன்ற முடியும். இருப்பு நிலை மட்டும் இருந்தாலோ ஒன்றும் நடைபெறாது. இயக்க நிலை மட்டும் இருந்தாலோ ஒன்றும் நடைபெறாது. இரண்டும் இருக்க வேண்டும். அந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சம் இயங்க முடியும். எனவே ஒரு சக்கரம் சுற்றுகிறது என்றால் அதற்கு ஒரு மைய அச்சு தேவை. அந்த மைய அச்சு தான் இருப்பு நிலை. சுழல்வது என்பது இயக்க நிலை. மைய அச்சு தாங்கி பிடிக்கிறது. சுழற்சி நிலை இயக்க பொருளாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால் போதும்.
இதுதான் இருப்பு நிலை இயக்க நிலையாக இருக்கிறது. மைய அச்சு சக்கரம் இரண்டும் இணைந்த நிலை சுழறுதல், அந்த நிலை வரும்போதுதான் இருப்பு இயக்கமாக நமக்கு இங்கே தெரிகிறது. சரியா? சுழற்சி ஏற்படுகிறது. சுழற்சி ஏற்படும் போது அங்கே ஒரு விசை ஏற்படுகிறது. அந்த விசையின் வழியாக ஒரு அலை ஏற்பட்டு விசை ஏற்பட்டு அந்த விசையிலேயே ஆற்றல் உருவாகி அந்த ஆற்றல் மூலம் மூலகங்கள் தோன்றுகிறது. பிறகு பிரபஞ்சம் இயங்குகிறது. இதுதான் இந்த வரி. எனவே அந்த இருப்பு இயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கும் இறைவன் ஓரிரவில் என்றால் இந்த வெட்ட வெளியிலே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்றால், அதாவது இந்த வெட்டவெளி அந்த ஆரம்ப காலத்திலே தோன்றிய இறைப்பொருள் வெட்டவெளி முழுவதும் இரவு என்பது இங்கு இருண்ட நிலை என்பது வெட்டவெளியை குறிக்கிறது. எனவே இந்த வெட்டவெளியிலே இருக்கக்கூடிய இறைப்பொருள் ஒளித்து வளர என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒளிநிலையாக இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒளித்து என்றால் ஒளிநிலையாக. அதே பிரபஞ்சம் இருப்பு இயக்க நிலையாக, ஒளித்து என்றால் ஒளி நிலையாக. ஒளித்து என்றால் மறைதல் என்று பொருள் அல்ல. இங்கே ஒளிர்தல், ஒளி வீசுதல் என்று பொருள். எனவே இந்த ஒளித்த நிலை என்பது அந்த ஒளி வீசக்கூடிய நிலையிலே வளர என்றால் இந்த பிரபஞ்சம் விருந்து கொண்டே இருக்கிறது. அது இன்னும் முடிவு பெறவே இல்லை. பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இயக்கம் முற்றுப்பெறாமல் இன்ஃபினிட்டி என்று சொல்லக்கூடிய முடிவற்ற நிலையிலே சென்று கொண்டே இருக்கிறது. அதற்கு முடிவே கிடையாது என்று இங்கே பொருள். வளர அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைப்பொருள் என்ன செய்கிறது? தரிக்கலான் ஆகி தனி இங்கே உடலுக்கு வருகிறோம். திரும்ப அந்த உடலிலே இறைவன் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? தரி என்பது குகை, இக்கு என்பது இடைப்பகுதியிலே மூலாதாரத்திலே இருந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த நாம் தவம் ஏற்றும் போது அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் இறைப்பொருளாகிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி மகாசக்தி அங்கே இலானாகி என்றால் அங்கிருந்து சென்று விடுகிறது. எங்கே செல்கிறது? மேல் நோக்கி செல்கிறது. இதுதான் பொருள். அந்த இறைப்பொருள் இருப்பு நிலை இயக்க நிலை இரண்டும் இணைந்த நிலையாகிய இறைநிலை மூலாதாரத்தில் இருந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த நிலை தவமேற்றும் போது மேல் நோக்கி சென்று தீங்கு என்பது தீது என்று பொருள். தீது என்பது உடல் என்று பொருள் இருக்கிறது. தீங்கு நினைந்த என்பது மனம். இங்கே உடல் மனம் இரண்டும் இணைந்த நிலை கருத்தை, அந்த உடல் மனம் இரண்டும் இணைந்து கருத்து என்பது சங்கல்பம் என்பது தவம் ஏற்றும் போது இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து எழுந்த இறைவன் பிழைப்பித்து என்றால் அந்த தவத்தை நமக்கு கொடுத்து, தவத்தை பிறக்க வைத்து, பிழைப்பித்து என்பது அதாவது பிறக்க வைத்து நமக்கு தவநிலையை கொடுத்து என்ன செய்கிறான் இறைவன்? கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் நின்ற நெடுமாலை. கஞ்சன் என்பது இங்கே என்ன? கஞ்சன் என்பது வேதன் என்று பொருள். நிறைய பொருள் இருக்கிறது அதற்கு. வேதன் என்றால் இங்கே வியாழன் என்பது பொன்னிறம் உடைய கிரகம். இந்த பொன்னிறம் உடைய கிரகத்தை தான் இங்கே வேதன் என்று கூறுவார்கள். எனவே இந்த வியாழன் கிரகம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும், பொன் போல ஜொலித்துக் கொண்டே இருக்கும் அந்த குரு கிரகம். அந்த குரு எப்படி பொன்னொளி வீசுகிறதோ அந்த கிரகம் முழுவதும் பெரும் தங்கமாக பொன்னாக இருக்கிறது என்கிறார்கள். எனவே இந்த வியாழன் கிரகம் எப்படி அதாவது மின்னிக் கொண்டிருக்கிறதோ ஜொலித்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோல வயிறு என்பது இங்கு என்ன? வயிறு என்பது மோடு என்று பொருள் இருக்கிறது. மோடு என்றால் மேடு எங்கே இருக்கிறது? உச்சி பகுதி. இதுதான் மேடு. உடம்பிலே மேட்டுப்பகுதி எது? தலைப்பகுதி. எனவே தலைப்பகுதிக்கு இந்த தவாற்றல் குண்டலினி மகாசக்தி மேலிருந்து சென்று விடுகிறது. நெருப்பென நின்ற நெடுமாலே. நெருப்பு என்பது என்ன? நெருப்பு என்பது வெப்பம், ஒளி, பிரகாசம். இதுதான் இந்த நிலை. இந்த நெருப்பன் நெடுமால் என்பது திருமால் என்பதற்கு காற்று என்று பொருள் இருக்கிறது. இந்த சுவாசம் வழியாகத்தான் இவ்வளவு நடைபெறுகிறது. என்ன புரிகிறதா? எனவே இந்த சுவாசம் தான் இங்கே நெடுமால் என்பது திருமால் என்பது காற்று. அந்த காற்றின் நிலை கொண்டு சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் போது அங்கே வழக்கம் போல இந்த நிலை காற்றின் நிலை மாறுகிறது, சுவாச நிலை மாறுகிறது, சுவாசம் ஒடுங்குகிறது. சுவாசம் ஒடுங்கி குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெறுகிறது. குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற்று நெற்றி புருவத்திற்கு சென்று விடுகிறது, தலை உச்சிக்கு சென்று விடுகிறது. தலை உச்சிக்கு செல்லும் போது அங்கே பிரகாசமான நெருப்பாக நிற்கிறது என்பது பொருள். அந்த உன்னை அறுத்தித்து என்றால் உன்னை என்றால் இந்த நிலையிலே உள்ள இறைப்பொருளை நினைத்து
உன்னோடு இணைந்து, அடுத்தித்து என்றால் இணைந்து வந்தோம். வந்தோம் என்பது உன்னோடு இணைந்து வந்தோம் என்று பொருள். பறை தருகியாகி நாங்கள் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த தவம் ஏற்றும் போது அந்த தவநிலையை எங்களோடு, அதாவது தவநிலையிலே நீ எங்களோடு இணைந்து வந்தால், பறை என்பது இங்கே இறை நடனம், இறை கூத்து. இறை கூத்து என்பது இறை கூத்து நடந்தால்தான் அந்த இயங்கு பொருள் கூத்தாக இருக்கிறது. அந்த இறை கூத்து நடக்கும் போதுதான் இறை ஓட்டம், இறையுடைய துடிப்பு, இறை உணர்வு நமக்கு மிகுக்கிறது. அந்த இறை உணர்வு தருதியாகில் அந்த இறை உணர்வை எங்களுக்கு நாங்கள் தவமேற்றும் போது தந்துவிட்டால் திருத்தக்க செல்வமும் சேவகமும். அப்பொழுது திருத்தக்க செல்வம் என்பது மிக மிக உயர்ந்த செல்வம். அதுதான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த செல்வம் எது? அந்த செல்வம் சொல்லுகிறார். என்ன செல்வம்? சேவகம். சேவகம் என்பது இறந்த நிலை. இறந்த நிலை என்றால் தவத்திலே மெய் மறந்த நிலை, பஞ்ச இந்திரியங்கள் அடங்கிய நிலை, சுவாசம் ஒடுங்கிய நிலை. இந்த ஒடுங்கிய நிலைதான் இந்த நிலை சேவகம். சேவகம் என்று அடிக்கடி திருப்பாவில் வரும். சேவகம் என்பது அந்த இறந்த நிலை. இறந்த நிலை என்பது நாம் இறப்பதல்ல, உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இறந்த நிலையை அடைந்து பஞ்ச இந்திரியங்களும் அடங்கி விடுகிறது, மூச்சு ஒடுங்கி விடுகிறது, இறைநிலையோடு இணைந்து விடுகிறது, இறைக்கருணை நம் மீது பொழிகிறது என்பதாக பொருள். யாம்பாடி. யாம்பாடி என்றால் உன்னோடு மீண்டும் சொல்ல வருகிறார். பாடுதல் என்றால் தவம் ஏற்றுதல். பாடும்போது அந்த தவம் ஏற்றும் போது வருத்தமும் தீர்ந்து. வருத்தம் என்பது இங்கே உலக மயக்கம். இந்த உலக மயக்கத்திலே இருந்து துன்புற்று அல்லலுற்று இந்த அல்லல் படும் நிலை தவிர்த்து பிறப்பறுக்கும் நிலை என்ற நிலை எங்களுக்கு வேண்டும். அந்த பிறப்பறுக்கும் நிலை வந்தால் உன்னோடு இணைந்து விடுவோம். அப்பொழுதுதான் மயில்தொடர் எம்பாவாய். அதுதான் நிலையான மகிழ்ச்சி. அந்த இறைப்பொருளாக நாங்கள் மாற வேண்டும். இறைப்பொருளாக மாறும்போது நாங்கள் உன்னோடு கலந்து விடுவோம். உன்னோடு கலக்கும் போது ஒன்று நேடுகிறது. உடல் மனம் உயிர் மூன்றும் உன்னோடு இணைந்து விடுகிறது. இணையும் போது நாங்கள் எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருந்து கொண்டு இறைப்பொருளாகவே மாறிவிடும். அந்த நிலையை எங்களுக்கு வேண்டும் என்று கூறுகிறார். இங்கே கடைசியாக கூறுவது பிறப்பறுக்கும் நிலையை கூறுகிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.